வணக்கம் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு. அதாவது ஒரு சொத்து கேஸ் ஃபைல் பண்ணாலே, சிவில் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாலே எப்போ அந்த கேஸ் பற்றி முடியும் அப்படிங்கிறதே தெரியாதனால, நம்மளுடைய நம்ம அந்த சொத்துக்கு உரிமையாளர்களாக இருப்போம், எப்படியும் கேஸ் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தெரியும். நம்ம இன்றைக்கி தேதியில் சொத்து இருந்தாலும் அதை விற்க முடியுமா முடியாதா, கேஸ் எப்போ தீர்ப்பு வருமோ அது வரைக்கும் அந்த பண தேவை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு விற்கிறதுக்கு ஆட்கள் கிடச்சிருந்தாலும் விற்கிறதுக்கு ஒரு தயக்கத்தோடையே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் அளிக்கக்கூடிய அளவிற்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்று வந்திருக்குங்க. என்ன அந்த தீர்ப்பு சொல்லுதுன்னா அந்த வழக்கு அந்த வழக்கில் கேஸ் நடந்துகிட்ருக்கும் பொழுது அதாவது ஒரு குடும்ப உறுப்பினர்களுங்க, அண்ணன் தம்பிங்க, அவங்க ஒரு தரப்பு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உரிமைகளை அந்த சொத்தில் இருக்கிற அந்த குடும்ப சொத்தில் இருக்கிற உரிமையை தன்னுடைய சகோதரர்களுக்கு விட்டு கொடுத்து ரிலீஸ் டீட் எழுதி கொடுத்துட்றாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த சகோதரர்கள் வாங்கிட்டு அவங்க இன்னொருத்தருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு அந்த சொத்தை விற்கிறாங்க. அந்த வாங்கினவர் என்ன பண்ணுறாரு, அதை அனுபவிச்சுட்டு வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுதுங்க. இப்போ இந்த ரிலீஸ் டீட்டுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா அவர், இல்லை அந்த நான் ரிலீஸ் டீட்டு ஏதோ ஒரு இதில் நான் போட்டுட்டேன், நான் என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்க, அதனால் அந்த ரிலீஸ் டீடு செல்லாதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் டீடை வாங்கிக்கிட்டு அந்த சொத்தை இன்னொருத்தருக்கு விற்றார்ல, அந்த சேல் டீடும் செல்லாதுன்னு அனௌன்ஸ் இது டிக்ளேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு சிவில் சூட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாருங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த தேர்ட் பார்ட்டி வாங்கினார் இல்லையா, அவர் இந்த கேஸ் அவர் மேலேயும் சேர்த்து தானே போட்டிருக்காங்க, அந்த இன்னொரு சகோதரர்கள் மேலேயும் அந்த வாங்கினவர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காச்சு. இந்த விவரம் தெரிஞ்ச உடனே அந்த வாங்கின பார்ட்டி நெய்ஸாக இன்னொரு பார்ட்டிக்கு, 4வது பார்ட்டிக்கு அந்த சொத்தை கை மாற்றி விட்டுறாங்க. இப்போ இவருக்கு வாங்கினவருக்கு இதை பற்றி தெரியாது, கேஸ் நடந்துட்டுருக்குதுன்னு தெரியாது, வாங்கிட்டாரு. சரி, நடந்திருக்கோ தெரியுதோ தெரியாததோ அது கூட ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிடுறாரு. இப்போ இவர் மனு செய்கிறாரு கோர்ட்டில் போயிட்டு, தெரிய வரும்பொழுது இந்த மாதிரி கேஸு சொத்து பிரச்சனையில் கேஸ் போட்டிகிட்ருக்கு, அண்ணன் தம்பிக்குள்ளே கேஸ் போயிட்டுருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு, இந்த மாதிரி என்னையும் அதில் பார்ட்டியாக சேருங்க அப்படின்ட்டுன்னு. இப்போ கோர்ட் என்ன சொல்லுது, இல்லை இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது இல்லையா, இருந்துகிட்ருக்கும் பொழுது அந்த ஆள் உனக்கு விற்றார் இல்லையா, அவர் விற்கிறதே தப்பு அப்படிங்கிறச்ச அந்த அவர் மேலே கேஸு பெண்டிங்கில் இருக்கும் பொழுது அவர் விற்றதே தப்புங்கிறச்ச அந்த சேல் டீடே நலன் வாய்டு, அதனால் அது மூலமாக உனக்கு இந்த கேஸில் சேர்க்க முடியாது. ஸோ செக்ஷன் 52 ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஆக்டில் சூட் பெண்டிங்கில் இருக்கும் பொழுது கேஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்ற அது செல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த இம்ப்ளீடிங் பெட்டிஷன் இவர் போடுறாருங்களா, அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்கங்க. இவர் உடனே ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. ஹைகோர்ட்லேயும் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கீழ்கோர்ட்டு சொன்னது கரெக்டு தான், சொத்து உரிமை மாற்று சட்டத்தின் கீழே அந்த சொத்து பற்றின வழக்கு இன்னும் ரைட்ஸே டிக்ளேர் ஆகாமல் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும் பொழுது வாங்கினதுனால உனக்கு எந்த ரைட்ஸுமே உனக்கு மாறாததுனால நீ அந்த சொத்துக்கு உண்டான பிரச்சனை நடந்துகிட்ருக்க கேஸில் நீ பார்ட்டியாகவே, ஏன்னா அந்த சேல் டீட் மூலமாக தான் உனக்கு உரிமையே வருது, அந்த சேல் டீடே செக்ஷன் 52 ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்துரிமை மாற்று சட்டத்தின்படி செல்லாதுங்கிறதுனால உனக்கு எந்த ரைட்ஸும் உனக்கு மாறவே இல்லை, அவர்கிட்ட தான் அந்த உரிமை இருக்குது. இந்த சேல் டீடுங்கிறது நலன் வாய்டு தான், அது அன்றைக்கி தேதியில் கேஸில் இருக்கும்போது மாற்றினால, அதனால் எந்த உரிமையும் உனக்கு மாற்றம் ஏற்படாதனால இந்த கேஸில் உன்னை சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு ஹைகோர்ட்டுன்னு சொல்லிவிடுங்க. இப்போ தான் இவர் உச்சநீதிமன்றத்துக்கு வராரு. இதில் தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் வழங்கியிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு. அதாவது இந்த பார்ட்டிஸ் 2 பேருமே ரிலேட்டிவ்ஸு இல்லைங்களா. அதாவது அவர் தன்னோட சகோதரருக்கு ரிலீஸ் டீட் எழுதி கொடுக்குறாரு. அந்த ரிலீஸ் டீடை பேஸ் பண்ணி தான் அவர் இன்னொருத்தருக்கு சொத்தை விற்பனை செய்கிறாரு, கிரையம் பண்ணுறாரு. இப்போ கிரையம் செஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்டருந்து நீங்கள் வாங்குறீங்க. இப்போ இந்த ரிலீஸ் டீட்டே செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறார் இல்லையா, 2 பேரும் ரிலேட்டிவ்ஸு.
ஒரு இடத்துல அவருக்கு உண்டான இது வந்துடுது. அந்த தேர்ட் பார்ட்டி பினாமி டிரான்சாக்ஷன் ஆகுங்கிறதும் தெரியாது. ரிலேட்டிவ்ஸ் 2 பேரும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒத்து போயிட்டு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலையில் இவர் அதுக்கு உண்டான பணமும் கிடச்சிருது. நாளைக்கு சேல் டீடையும் கேன்சல் பண்ணணுன்ட்டு ஒரு உத்தரவு வாங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் உண்மையாக பாதிக்கப்படக்கூடியது ஒரு போனஃபைட் பர்ச்சேசரான இவர் தான், 4th பர்சன், தேர்ட் பார்ட்டி ப்ளஸ் அந்த 4th பார்ட்டி. இவங்களாம் போனஃபைட் பர்ச்சேஸ். அவங்களோட இப்போ இந்த முன்னாடி நிற்கிறார் இல்லையா, அந்த சொத்தில் இருக்கிற தீர்ப்பு எதுவாக வந்தாலும் அவரோட உரிமையே பாதிக்கக்கூடியதாக தான் அந்த தீர்ப்பு இருக்கக்கூடாது. அதனால் அவருடைய உரிமை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்ப்பு வரக்கூடியதாக இருக்கும்பொழுது அவரை விசாரிக்காமல் அந்த தீர்ப்பு வழங்கக்கூடாது. நம்பர் 1. இன்னொன்று அவங்களாம் இப்போ இந்த கேஸே 11 வருஷம் கழித்து தான் இந்த சகோதரர் போடுறார். ஸோ எனி ரைட்ஸ் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் 12 இயர்ஸ்க்குள்ளே போடணும். ஸோ லிமிட்டேஷன் பீரியடே முடிய போகிற மாதிரி இருக்க சூழ்நிலையில் ஃபைல் பண்ணுறாருங்கிறத வச்சு யாருக்கிட்ட 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஒத்து போயிட்டு பேருக்கு கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ என்னவோ. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்ட் பார்ட்டி இருக்கார் இல்லையா, அவரோட ரைட்ஸ் இல்லை வெய்மெண்ட்டாக அவர் கைமாற்றி விட்டுட்டார் இந்த 4th பர்சன்ட்டை. அவர் கோர்ட்டில் போய் கண்டெஸ்ட் பண்ணாமல் விட்டார். ஏன்னா அவர் தான் வித்துட்டார் இல்லையா, எனக்கு என்ன போச்சு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கும் டிஃபெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாருன்னா இவர் தான் உண்மையாக பாதிக்கப்படக்கூடியவர். அதனாலேயும் இவர் இம்ப்ளீட் பண்ணத்தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த இடத்துல நம்மளுடைய உண்மையாக போனஃபைட் பர்ச்சேசராக இருக்கும் பட்சத்தில், இவரும் ஒரு பினாமியாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இவருடைய உரிமைகள் எல்லாம் இந்த தீர்ப்பினால் பாதிக்கப்படக்கூடும். அப்படிங்கிறச்ச ஜஸ்ட் லைக் தட்டாக 52 படி செக்ஷன் 52 சொத்து உரிமை மாற்றச் சட்டத்தின் கீழே அது உண்மைதான், அது நல் அண்ட் வாய்டு தான். சேல் டீடு நல் அண்ட் வாய்டு. பட் போனஃபைட் பர்ச்சேஸராக இருக்கும் பொழுது அந்த கேஸில் இவர்கிட்டேருந்து விற்றவர் அதில் பார்ட்டியாக இருந்து அவர் அந்த கேஸை சரியாக டிஃபெண்ட் பண்ணாமல் விட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும் சூழ்நிலையில் இவருடைய உரிமை அந்த கேஸில் இருக்கிற தீர்ப்பை பொறுத்து பாதிக்கப்படக்கூடும். அப்படிங்கிறச்ச இவர் தரப்பை விசாரிக்காமல் அந்த தீர்ப்பு வழங்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. அப்படிங்கிறச்ச அவரை சேர்க்குறது சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த தீர்ப்பு பெரிய நிம்மதி பெருமூச்சை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை லைக் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச சொத்துரிமை மாற்றச் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, அவர்கள் அப்படி அந்த கிரைப்பத்திரின் மூலமாக ஒரு கேஸ் நிலுவையில் இருக்கும் பொழுதே அது சம்பந்தப்பட்ட ஒரு சொத்தை வாங்கும் பொழுது அந்த அவர்களுடைய உரிமை அந்த நீதிமன்ற தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறது தான் முடிவு. அதுதான் தெளிவுபடுத்தப்பட வேண்டியது. மற்றபடி அவங்க விற்கிறதுக்கோ இன்னொருத்தர் வாங்குறதுக்கோ எந்த தடையும் கிடையாது. அது போனஃபைட் பர்ச்சேசராக இருக்கும் பொழுது. ஸோ அதனால் நீதிமன்றம் அவங்களெல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வாங்குபவர்களுடைய உரிமை நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது. அந்த சொத்து சம்பந்தப்பட்ட உரிமை அவங்களோட தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற அந்த சட்ட விழிப்புணர்வு கொடுக்குறதுக்காக போடப்படுகிற அந்த வீடியோ பதிவுகள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.